உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச செய்திகளுக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம தொடர்ந்து காசாவினுடைய தாக்குதல், காசா ஸ்ட்ரிப்பினுடைய தாக்குதல், மேற்கு கரை, இஸ்ரேல், இந்த விவகாரங்களை பேச போறோம். உண்மையிலேயே இஸ்ரேல் வெற்றி பெற்றிருக்கிறதா என்ற கேள்வி, முதல் கேள்விக்கு பதில் இஸ்ரேல் வெற்றி பெற்றிருக்கிறது. உங்களுக்கு பல ஆச்சரியங்களை தரும். மனித உயிர்கள் படுகொலையில இஸ்ரேல் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் போராளிகளோடு, ஹமாஸ், ஹிஸ்புல்லாவோடு அவர்கள் படுதோல்வியை தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நேற்று கிட்டத்தட்ட 200 பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையான குண்டை அவர்கள் வீசி, அதனுடைய நுழைவு சக்தி ஏற்படுத்திய ஆழம் 13 மீட்டர் அளவிற்கு அது அகதிகள் முகாம்ல கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இஸ்ரேலிய இராணுவம் இந்த மேஷக்கர் படுகொலை சம்பவத்தை செஞ்சு பல 100 பேர் என்று சொல்லப்படுகிறது, 60க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட முடியாத அளவிற்கு சிதிகளம் அடைந்த மாபெரும் கொடுமையும் கூட காசாவில் நடக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பேசுவதற்கு முன்பு 5000 பேர் தங்கி இருந்திருக்கக்கூடிய அல் ஜவுனி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தையும் அவர்கள் அடித்து துவம்சம் செய்திருக்கிறார்கள். 1000த்திற்கும் மேற்பட்ட சிறிய முதல் பெரிய வீடுகள் அல்லது மசூதிகள், 3க்கும் மேற்பட்ட சர்ச் எல்லாம் தரைமட்டமாகி போய்விட்டது. ஐநாவுடைய செய்திகள் என்ன சொல்கிறது என்றால், தற்போது இருக்கக்கூடிய காசாவை ஐநாவுடைய யுஎன் ரிப்போர்ட்டுடைய அடிப்படையில் அதை சிதிகலம் அடைந்து நாசமாகி தரைமட்டமாக போன இந்த வீதிகளையும் கட்டடங்களையும் ஒழுங்கு செய்வதற்கு கிட்டத்தட்ட 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுகிறதாம். அதற்கான காலம் எவ்வளவு என்று யுஎன் ரிப்போர்ட் சொல்கிறது. 2040 வரை இந்த பகுதிகளை செப்பனிட்டால் சாலைகள், புதிய கட்டிடங்கள், எதெல்லாம் இழந்து போனதோ அவைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி தரைமட்டமாக்கப்பட்ட இந்த கட்டட கழிவுகளை அப்புறப்படுத்தி அந்த நகரை மேம்படுத்துவதற்கு அடிப்படையான சிஸ்டமாக இருக்கக்கூடிய தண்ணீர் மற்றும் பேசிக் நீட்ஸ் சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் சரி பண்ண 15 ஆண்டுகள் ஆகும் என்று யுஎன் ரிப்போர்ட் சொல்லுது. இதற்கு பணம் யார் கொடுப்பார்? 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். நண்பர்களே, ஒரு தனி மனிதனுடைய பதவி ஆசை, இத்தனை பெரும் கோர சம்பவத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறது. அது எப்படி தனி மனிதன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதற்கு சில உதாரணத்தை நான் சொல்கின்றேன். பெஞ்சமின் நெத்தானியாகவும் அதனுடைய வலதுசாரி தலைவரான பென் கவீர் மட்டும்தான் காசாவில் தொடர் படுகொலை செய்வதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அல்லது அவர்களை அனிஹிலேட்டட் ஃப்ரம் தி ஸ்பாட், அதாவது அந்த பகுதியிலிருந்து துடைத்தெறிய வரைக்கும் போர் என்று கொக்கரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சீஸ்ஃபயர் தேவை, ஒரு ட்ரூஸ் உண்மையாக தேவை என்று அவரோடு பயணிக்கக்கூடிய இராணுவ அமைச்சர் யோகேலண்ட் சொல்கிறார். யாஃபிர் லாயிர் அவரும் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கின்றார். அதே சமயம் இந்த ஹோஸ்டேஜுக்கான ஹால்கிரிச் என்று சொல்லக்கூடிய என்வே அவரும் சொல்கின்றார். முன்னாள் இராணுவ தளபதி பிரிக்ஸ் தெளிவாக சொல்லுகின்றார். முன்னாள் இராணுவ ஜெனரல் ரவுசோ தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே மாதிரி முன்னாள் பிரதமர் மிக தெளிவான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார், யாகூத் ஓம்லெட். நிச்சயமாக பெஞ்சமின் நெத்தானியாகு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார். இதுதான் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள். தனித்தனியாக பார்ப்பதற்கு முன்பு இஸ்ரேலுடைய பொருளாதாரம் சாய்வடைந்த நிலையில் ஐநாவுடைய இந்த அடிப்படையில் இவ்வளவு மோசமான ஒரு நிலை வந்த பிறகும் அவர் திருந்துவதற்கு தயாராகவில்லை.
முன்னாள் பிரதமருடைய யஹூது உடைய கருத்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. இதற்கு முழுமையா பெஞ்சமின் நித்தானியாகுடைய சுயநலம் மட்டும்தான் அப்படிங்கிற கருத்தை அவர் வைக்கிறார். அவர் ஒரு அன்ஸ்டபிள் சிச்சுவேஷனை உருவாக்கி இருக்கிறாரு. எங்க இஸ்ரேல்ல மக்கள் அச்சத்தால் உறைந்திருக்கிறார்கள். யூதர்களை உலக சமூகம் வெறுக்கக்கூடிய அளவிற்கு இந்த நிலையை அவர் கொண்டு போய் நிறுத்திவிட்டார் என்று யாகூத் மிக தெளிவாக முன்னாள் பிரதமர் சொல்கிறார். இவர் வெற்றி பெற முடியாது. ஆனால் இவருக்கு சீஸ் ஃபயர் என்று சொல்லக்கூடிய ட்ரூஸ், களத்தை முடிவுக்கு வரக்கூடிய போரிலிருந்து அவர் விரும்பப்பட மாட்டார். ஏனென்றால் அவருக்கு சுயநலம் மட்டுமே இருக்கிறது என்பதை யாகூதுடைய கருத்தாக இருக்கின்றது. பிரிக்ஸினுடைய கருத்தும் இந்த நிலை சீரழிவுக்கு காரணம் நெத்தானியாகு என்கிறார். இவர்கள்லாம் முன்னாள் பிரதமர், முன்னாள் ஜெனரல். அதே சமயம் டிசாவுடைய அந்த ஒரு கருத்து என்னென்றால், இன்னும் 5 ஆண்டுகள் நீங்கள் போரிட்டாலும் சரி, இன்னும் 5 ஆண்டுகள் போரிட்டாலும் சரி, நிச்சயமாக ஹமாஸை நீங்கள் ஒழிக்கவும் முடியாது, ஹமாஸை அந்த பகுதியிலிருந்து எலிமினேட் செய்யவும் முடியாது, அழித்து ஒழிக்கவும் முடியாது, வெளியேற்றவும் முடியாது என்ற கருத்தை மிக 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 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக இப்படி முன்னாள் இராணுவ ஜெனரல்கள், முன்னாள் பிரதமர்கள், அதே மாதிரி கேல்கிரிச் உடைய அந்த என்வேனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மோக்கரியா இருக்கும். ரொம்ப ஒரு பரிகாசமா பரிதாபமாக இருக்கும் கூடிய அளவிற்கு அவருடைய விஷயங்கள் தற்போது நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் எந்த விதத்திலையும் நெத்தன்யாகு என்கின்ற ஒரு மனிதர் அல்லது ஒரு சர்வாதிகாரி அதை தனது உள்ளத்திலோ மனதளவிலோ கூட அவர் அதை சிந்திக்கக்கூடிய மனிதனாக இல்லை என்பதுதான் தற்போது தகவல். விளைவு ஒன்றில் மற்றும் அவர் வெற்றி பெறுகிறார். நான் சொன்ன மாதிரி மக்கள் 5000 பேர் இருந்திருக்கக்கூடிய அல் ஜவுனிங்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை அடித்தார், வழிபாட்டு தலங்களை அழித்தார், கொத்து குண்டுகளை, பங்கர் பஸ்டர்களை மக்கள் நெருக்கமாக டென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த அடர்த்தியான பகுதிகளிலே போட்டு நாசம் செய்து 13 மீட்டர் அளவிற்கு நீளமாக ஆழமாக மண்ணை துளைத்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு படுகொலைகளை, இரத்த சிதறல்களை, பிணங்களை, பிள்ளைகளை, குழந்தைகளை, கர்ப்பிணிகளை சாகடித்திருக்கும் என்பதை மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் மறுக்க மாட்டான். அவ்வளவு பெரிய கொடூரங்கள் உலக வரலாற்றில் ஆர்மேனியன் படுகொலை அதை விட மிக பயங்கரமான ஒரு இனக்கருவறுத்தல், ஜெனோசைட் என்றால் இதுதான் என்பதில்லை எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். விளைவு என்ன? 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கதறுகிறார்கள், கத்துகிறார்கள். உடனடியாக வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. நேற்று ஒரு அதிசயமான வீடியோவை காட்டினாங்க. அது ஒரு டேனல், ஒரு என்ன சொல்றது தமிழ்ல சுரங்கம். அந்த டேனால்ல இருந்து அதுல கொஞ்சம் பெட்ரோல்லாம் இருக்கிற மாதிரியும், அதுல ஒரு 600 அடிக்கு ஆழமாக ஒரு குழி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி, 600 அடியில் சில 60 அடிக்கு கீழே ஒரு ஒரு நீளமான ஒரு துவாரம் போட்டு இருக்கிற மாதிரி, அதுக்குள்ளதான் அந்த 6 பேரும் இருந்தாங்க. இந்த 6 பேரையும் அவங்க கொடூரமாக மூச்சு திணறல் அடித்து சாகடிச்சிட்டாங்க. தன்னை நல்லவனா காட்டிக் கொள்வதற்கு நெத்தன்யாகுடைய ஒரு வேடம். இப்படித்தான் நாம் அதை பார்க்கிறார்கள். நாம் சொல்லவில்லை, அங்கே செய்தியாளர்களே சொல்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய நைஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ரொம்ப நெருக்கமான உறவுகள் சொன்னார்கள், ஒரு மனிதநேயமற்ற ஒருவர். ஒட்டுமொத்த யூத மக்களுடைய குரல் அப்படித்தான் இருக்கின்றது. இருக்கக்கூடிய அந்த 106இல் 6 இறந்து போனாலும் மீதி இருக்கக்கூடிய 97 பேர், 103 பேர் என்று நினைக்கின்றேன், அது சற்று முன்ன பின் இருக்கலாம், 97ஓ 98ஓ 101ஓ அவர்களை காப்பாற்றே ஆக வேண்டும் என்று மக்கள் கதறுகிறார்கள். சர்வதேசம் முழுவதும் நடக்கின்றது. ஆனாலும் பதவி ஆசை பிடித்த ஒரே ஒரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் இன்றைக்கு உலகம் சீரழிவை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் தற்போது உள்ள நிலைமை. ஹிஸ்புல்லாவுடைய நேற்றைய தாக்குதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். 5:53 நேற்று லெபனானுடைய டைம்ல ஒரே நேரத்தில் 1 மணி நேரத்தில் 60 ராக்கெட்டுகளை அவர்கள் வீசினார்கள். இதுல எவ்வளவு குறைந்த தூரம் இருக்கும், பலிஸ்டிக்ஸ் ஒன்றும் இல்லை, ஆர்பிஜி
அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக பெரும் தாக்குதலில் 24 ஐடிஎஃப் வீரர்களும் 26 பொதுமக்களும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வந்திருக்கின்றது. அவர்களுடைய ட்ரோன் டெக்னாலஜியின் மூலமாக வலிமையான மெகாவா வெர்ஷனோ அல்லது அதற்கு சமமான மிலிட்டரி டேங்கரை அடித்து வெடித்து அப்படியே போனது, இதையும் காட்டப்படுகின்றது. மூன்றாவது, அவர்களுடைய சாப்பர், அது U-16 என்று நினைக்கிறேன், UH-60, இது தன்னிச்சையாக காசாவினுள் மேலிருந்து கீழே விழுந்தது. அது ஹமாஸ் தான் அடித்தார்கள் என்று தெரியவில்லை, அல்லது அது இயற்கையாக விழுந்ததா என்று தெரியவில்லை. அதில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி திருப்பி சொல்வதென்றால், மேற்கு காசாவில், மேற்கு பகுதியில், வெஸ்ட் பேங்க்ல ஒரு மிகப்பெரிய கூட்டமாக பதுங்கு குழிகளிலிருந்து, அந்த டெனாலிலிருந்து வெளியே வந்து, அவர்கள் சுரங்கத்திலிருந்து வந்து மக்களோடு மக்கள் கைகோர்த்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் ஹமாஸ் தனது வலிமையை உரிமை செய்திருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸினுடைய தாக்குதல் மிக கடுமையாக இருக்கிறது. ஆக நமக்கு வந்த செய்தி, இதையெல்லாம் தாக்கு பிடிக்காமல் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை, ஹிஸ்புல்லாவுடைய 1 மணி நேரத்தில் வீசப்பட்ட 60 ஏவுகணை தாக்குதல், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் வீசி அங்கே மனித இனப்படுகொலை, அதை போன்று ஹமாஸினுடைய தாக்குதல், ஐடிஎஃபின் மீது படுகொலை வெஸ்ட் பேங்க்ல, இவைகளையெல்லாம் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த கோபத்தை ஒரு வலிமை இழந்த ஒரு பலகீனமான ஒரு இராணுவமாக பார்க்கப்படும் யூத இராணுவம் பெஞ்சமின் நிதானியாகுடைய அட்வைஸின் அடிப்படையில் மக்களின் மீது காசா ஸ்ட்ரிப்ல அவர்கள் குண்டு வீசி இன்றைக்கு ஒரே குண்டில் 200 பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இந்த பங்கர் பஸ்டருக்கு சமமான குண்டுகளின் மூலம் பொதுமக்கள் குழந்தைகளை படுகொலை செய்வதன் மூலம் இந்த போரில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஐடிஎஃப்னுடைய வீரர்களை வடக்கு பகுதியிலே சந்தித்த யோகாலன் சொல்கிறார், நீங்களுக்கான காலம் வந்துவிட்டது. டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோகாலனுடைய கருத்து, உங்களுக்கான காலம் என்னவென்றால் நீங்கள் விரைவில் அங்கிருந்து வெளியேறி வடக்கு பகுதிக்கு வர வேண்டும். தென்பகுதி காசாவிலே முடிந்தது உங்கள் போர். முடிந்ததென்றால் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? அதை நீங்க கொஞ்சம் செஞ்சு பாருங்க. யோகாலன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றார், உனக்கு அங்க வேலை முடிஞ்சது, இன்னைக்கு வடக்க போகணும் அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க வெற்றி பெற்றிருக்கிறார்களா? இங்க வெற்றி இல்லை. ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை எந்த நிலையிலும் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு வலிமையான இராணுவம், கிட்டத்தட்ட ஈரானுடைய பிராக்சி என்று சொல்வதை விட ஈரானுக்கு சமமான மிக நீண்ட தூர ஹைட்ரோஜெனிக் ஹைப்பர்சோனிக் அந்த பேலிஸ்டிக் எல்லாம் ஏவக்கூடிய அளவிற்கு மிக மிக திறமை வாய்ந்தவர்களாக ஹிஸ்புல்லாவை சர்வதேசம் அடையாளம் கண்டிருக்கிறது. இந்த லெவல்ல யோகாலன் சொல்கிறார், நீங்க ஓரளவுக்கு தரைப்பகுதியிலிருந்து ட்ரெயின் ஆயிருப்பீங்க, அது உங்களுக்கு பலன் தரும் என்று நான் நம்புகின்றேன். வடபகுதியிலே நாம் போரிடுவதற்கான நேரம் வந்திருக்கிறது என்று யோகாலன் சொன்னதாகவும், சில செய்திகளில் மாற்றமாக, சிலதில் வேறு மாதிரி, சிலர் வேறு மாதிரியாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் ஏற்கனவே சொன்னோம், அவர்களுக்குள் ஒரு குவாரல் வந்திருக்கிறது. அந்த குவாரலின் மூலமாக மிகப்பெரிய வாதம் நடந்தது என்றெல்லாம் சொன்னோம். அதாவது அந்த கேபினெட் டிஸ்கஷன்ல, அதாவது வார் கேபினெட்டில் நடந்த கடுமையான வாதத்தின் மூலம் இப்பொழுது யோகாலனுக்கும் நெத்தன்யாகுக்கும் இல்லை, அங்குள்ள டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் தொடர்பு இல்லை. அதே போன்று போர்ட்போலியோவில் இருப்பவர்கள் அனைவரும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். வலதுசாரி சித்தாந்தத்தில் யூத சியோனிசத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பென் காவிர் போன்ற வெறுப்பை விளக்கக்கூடிய இந்த தீவிரத்தன்மை கொண்டவர்கள் மட்டும்தான் 12 பேர் அவரோடு இருந்து கொண்டு இந்த போருக்கு தூண்டுதல் இருக்கிறார்கள். ஆகவேதான் மிக யாகூதுடைய கருத்து உடனடியாக இவர் வெளியே வந்துட்டார். இதற்கு இடையில ஒரு கூத்து ஒன்று நடந்திருக்கிறது, அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும். இஸ்ரேலுடைய எல்லையாக இந்த ஹாஸ்டேஜினுடைய வெளியேற்றுவதற்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக நிர்ணயிக்கப்பட்ட கேல் கிரிச் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க ஒரு ஆஃபரை வித்தன் சில தலைப்புகள்ல ஆங்கில நாளிதழ்கள்ல பெஞ்சமின் நிதானியாகு ஆஃபர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி கேல் கிரிச் ஆஃபர் கொடுத்திருக்கிறார்.
அது பிரஸ் டிவிக்கா அல்லது ப்ளூம்பெர்க் டெலிவிஷனுக்கு அவருடைய ஆஃபர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, நாங்கெல்லாம் ஏழாம போயிட்டோம், அதைத்தான் அப்படி கொடுத்துருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். கேல்கிரிஷ் என்ன சொல்லியிருக்காரு, இந்த காசாவில் வச்சிருக்கீங்களா அந்த 100 பேர் எங்க யூதர் மக்களை, அவங்கள விட்டுருங்க, சின்வாரை நாங்கள் பாதுகாப்பாக அவர் விரும்பக்கூடிய தேசத்திற்கு, விரும்பக்கூடிய நாட்டிற்கு அவரையும் அவரது குடும்பத்தையும் அவர் யாரெல்லாம் சொல்றாரோ அவரையும் அனுப்புறோம், நீங்க அங்க பாதுகாப்பா இருங்கன்னு தாங்கள் வலிமையற்றவர்களாக இருப்பதை கன்ஃபஸ்டு கேல்கிரிச் ஸ்டேட்மெண்ட் உறுதி செய்வதாகவும் நேற்று சர்வதேசத்தில் செய்தி வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன சொல்கிறார், த ரெடிகலைசேஷன் அதாவது இந்த மோசமாக இருக்கக்கூடிய ரேடிகல் ஃபோர்ஸினுடைய விஷயத்தை கட்டுப்படுத்துவதற்கும், மிலிட்ரிசேஷனை நம்ம கட்டுப்படுத்துவதற்கும், இந்த போருடைய கொடூரங்கள் எஸ்கலேட் ஆகாம டீஎஸ்கலேட் பண்ணுவதற்கும் நாங்கள் விரும்புகிறோம், இந்த ஹாஸ்டேஜை விட்டுருங்க. சின்வார் இருக்கா இல்லையா, யஹ்யா சின்வாருக்கு உலகத்துல நாங்க எங்க வேணாலும் தங்குறதுக்கு இடம் கொடுக்குறோம், அவங்க குடும்பத்தோடு அங்க போய் பாதுகாப்பா இருக்குன்னு அவங்களுடைய என்வே, அவருடைய போர்ட்போலியோல இருக்கிறவர், ஒரு விசேஷ தூதர், பெஞ்சமின் நித்தானியாகுடைய குரலாக பேசக்கூடிய கேல் ஹிரிச்சினுடைய கருத்து என்னங்கிறத நீங்க பார்த்துட்டா இஸ்ரேல் ராணுவம் எவ்வளவு தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படின்ட்டு நீங்க பார்க்கலாம். இதுக்கு இடையில இந்த பலமுனை தாக்குதல்களின் மூலமாக ஹிஸ்புல்லா கோலன் குன்றுகளில் இருக்கக்கூடிய ரெடார் சிஸ்டத்தின் உயர்ந்த கோபுரங்களை அழித்து நாசமாக்கி விட்டதால் இன்றைக்கு ஒரு அச்ச சூழ்நிலை உருவாகிவிட்டது. பேனிக் அமங் தி சொசைட்டி, சமூகங்களுக்கிடையே, யூதர்களுக்கிடையே ஒரு பெரும் பரபரப்பு, ஆன்சைட்டியும் அச்சமும் உருவாகிவிட்டதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த ரெடார் சிஸ்டத்தில் உயர் கோபுரங்களில் இருப்பவை மூலம் அயன்டோமில் அவர்கள் கனெக்ட் செய்வார்கள். அயன்டோம் தான் துல்லியமாக வரும். ஆனால் அயன்டோமுடைய செயல்பாடு முழுமையாக அழிந்து போய்விட்ட காரணத்தினால் தற்போது அவர்கள் வீசுகிற 60 ஏவுகணைகளில் அனைத்தும் உள்ளே செல்கிறது. ஆனால் சில ஒரு 5-10 வேண்டால் இன்டர்செப்டார் செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவம் அதெல்லாம் மறுக்கிறது. ஊடக சுதந்திரம் இல்லை என்கின்ற செய்திகளும் கூட நமக்கு தற்போது அங்கே கிடைத்திருக்கிறது. இதுக்கிடையில சர்வதேசத்தில் உள்ள செய்திகள், துருக்கி மிக கடுமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம் என்று அவர் சொல்லுகிறார், இஸ்லாமிக் உம்மத்துக்கள் என்று சொல்கிறார். இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு செய்தியை துருக்கினோட எர்டோகன் சொல்கிறார், நேரம் வந்துவிட்டது, நம்முடைய சகோதரர்கள் இஹ்வானுல் முஸ்லிமீன், இஹ்வத் என்ற வார்த்தையை அரபிலே அவர் பயன்படுத்துகிறார், நம்முடைய சகோதரர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகிறார்கள். ஆகவே நான் நீண்ட நெடும் பகையாக இருக்கக்கூடிய எகிப்தோடும் சிரியாவோடும் நட்புறவு கொண்டு விட்டேன், நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து ஒரு முஸ்லிம் இஸ்லாமிக் யூனிட் ஆஃப் ஒரு கண்ட்ரி யூதர்களை நாம் ரெண்டில் ஒன்று பார்க்க வேண்டும் என்கின்றார். சவுதி அரேபியாவினுடைய ஃபைசல் பின் பர்ஹானா நேற்று அங்கே சென்று எகிப்தில் கெய்ராவில் தனது ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். இஸ்ரேல் எல்லை மீறி சென்று விட்டது என்கின்ற கடும் கருத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இத்தனை படுகொலை, இந்த படுகொலையில 41,000 நேற்று மாலை 4 மணிக்கு பலஸ்தீனத்தில் சுகாதாரத்துறை வெளியிட்ட கணக்கில் 41,084 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 95,525 93,029 பேர் 95,029 பேர் ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்ப 41,081 பேர் செத்து போயிட்டாங்க. 95,029 பேர் ஊனமுற்ற நிலையிலே அடித்த பிறகும் இன்னும் நான் படுகொலை செய்வேன் என்று பெஞ்சமின் நித்தானியாக சொல்கிறார். ஹிட்லரை விட இவருக்கு என்ன ஒரு சூழல் இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது சர்வதேசத்தின் விஷயம். இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இந்த போர் ஓய்வதற்கான வழி இப்பொழுது இல்லை. பெஞ்சமின் நித்தானியாக, நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரும் புரட்சியின் காரணமாக அவர் வெளியேற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சவுதி அரேபியா, துருக்கி எர்டோகன், ஈரானுடைய சையத் அலி கோமினி அல்லது மசூத் பெசஸ்கி, பசர் அல் ஆசாத் சிரியாவிலிருந்து, எர்டோகன் துருக்கியிலிருந்து, ஹமாஸ் தலைவர்கள், இவர்கள் அனைவரும், ஹசன் நஸ்ருல்லா, ஹிஸ்புல்லா அனைவரும் இணைவார்களா? இணைந்தால் சர்வதேசத்தினுடைய
விவகாரம் தெரியும். அமெரிக்கா நிச்சயமாக இவர்கள் வெற்றி பெற முடியாது என்று அமெரிக்காவினுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் நேற்று வெளியாகிறது. cannot defeat, அதாவது ஒரு காலமும் இவர்கள் ஹமாஸை வெற்றி கொள்ள முடியாது என்று அமெரிக்காவினுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்வேயின் மூலம் வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக இன்றைக்கு கருத்தாளமாக யாகூது ஆல்மர்ட்டுடைய கருத்து மட்டும்தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. பதவி வெறியும் ஆணவமும் இந்த படுகொலைக்கு அவனை காரணமாக ஆக்கியிருக்கிறது என்கின்ற கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது. தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுல ஒரே ஒரு விஷயம் இறுதியாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடித்து போகிறேன். கிட்டத்தட்ட 30 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு உருவாக்குகிறது. இந்திய மதிப்பில் 252 கோடி ரூபாய். 30 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றால் இந்திய மதிப்பிற்கு 252 கோடி ரூபாய்க்கு உருவாக்கப்பட்ட சகல வசதி கொண்டிருக்கக்கூடிய MQ-9 ட்ரோன்களை வெற்றிகரமாக அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள், சிதைத்திருக்கிறார்கள். ஆனால் 9வது இந்த 8வது இந்த MQ ட்ரோனை அதாவது ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் பத்திரமாக தர இருக்கிறார்கள். 9 MQ காலி பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இதனுடைய மதிப்பு 2500 கோடிக்கு மேல் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு ட்ரோனுடைய மதிப்பு இந்திய மதிப்பில் சர்வதேச அளவில் 252 கோடி, 30 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இந்த ட்ரோன்களை ஹூதிகள் ஏமனிலிருந்து அடித்து அதை நாசம் செய்வது திறமையல்ல என்கிறார்கள் சர்வதேச முகவுரையாளர்கள். ஆனால் அந்த ஹூதிகள் அந்த ட்ரோன்களை அப்படியே கீழே இறக்கியிருக்கிறாங்க. அப்படி என்றால் அமெரிக்காவிற்கு இப்பொழுது ஏன் பதவதைப்பு வருகிறது என்றால், இவர்கள் நாம் தயார் செய்த இத்தனை வல்லமான உளவு 50,000 அடிக்கு மேல் பறக்கக்கூடிய இந்த விமானங்களை, இந்த ட்ரோன்களை, இந்த விமானங்களை இவர்கள் எப்படி கீழே இறக்கினார்கள், இவர்களுக்கான தொழில்நுட்பம் என்ன என்பது இப்பொழுது பெரும் கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு விதத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற்றிருக்கிறது. பெண் பிள்ளைகளை, வயதானவர்களை, பெண்களை, அப்பாவிகளை படுகொலை செய்ததன் மூலம் இஸ்ரேல் வெற்றி பெற்றிருக்கிறது. அமெரிக்காவுடைய கருத்து, ஹிஸ்புல்லாவுடைய கருத்து மட்டுமல்ல, முக்கியமாக யாகூது ஆல்மெட்டுடைய கருத்து, டிசோசாவுடைய கருத்து, யோகேலனுடைய கருத்து, யாஃபிர் லாயருடைய கருத்து, எல்லோருடைய பிரிக்ஸுடைய கருத்து, இவர்கள் அனைவரும் முன்னாள் பிரதமர்கள், முன்னாள் இராணுவ தளபதிகள், எல்லோருமே இஸ்ரேல் தோல்வி அடைந்ததை ஒத்துக்கொள்கிறார்கள். அதற்கு மேல் இஸ்ரேலுடைய சமூகம் பிளவுபட்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை இவர்கள் என்ன செய்தாலும் தடுத்துவிட முடியாத அளவிற்கு, வலிமை வாய்ந்த பெலிஸ்டிக்கை ஏவக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்று காலை வரை தகவலாக இருக்கின்றது. நாம் வருந்துகிறோம். அந்த மக்கள் படுகொலைக்கு மிக மிக வருத்தப்படுகின்றோம். மனித உயிர்கள் படுகொலை செய்துவிடக்கூடாது என்பதிலே நாம் சொல்கின்றோம். இன்னொரு விஷயம் என்றால், இது மதப்போராகவும் மாறக்கூடிய வாய்ப்பு தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பும் கமலா ஹாரிஸும் விவாதத்தில் முகமுகமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கவலை ஒன்றை மட்டும் வெளிப்படுத்தியது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் இஸ்ரேல் சமூகத்தை பாதுகாப்போம் மட்டும்தான். ஹமாஸுடைய போரை முடிவு கொண்டு வரவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேலுடைய போரை நாங்கள் எப்படி முடிவு செய்ய போகிறோம் என்பதுதான். பொறுத்திருந்து மீண்டும் நாளை கருத்தில் உங்களோடு நான் சந்திக்கின்றேன். நன்றி.